அதை விட்டுட்டு நான் போன பிரிவு இந்த பிரிவு அடுத்த பிரிவெல்லாம் யோசனை பண்ணினா விபரீதங்கள் வரும். அதனால் அதெல்லாம் மறந்துடும். சாமி, நம்ம பிண்டங்கள் கொடுக்குவது எதற்காக சுவாமி? இது பிராமணர் வகுத்து வச்சு அவங்க தொழிலுக்காக வகுத்ததுங்க. இந்து மதத்தினுடைய அடிப்படைப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு உயிர் உடலை விட்டு ஆன்மாவோடு கலந்துரும். உயிர் தனியாக போகாது. சாகாக்கால் போகா புனல் வேகாத்தலை பற்றி இதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேன். அது நேற்று வீடியோவில் வந்திருக்குது, ஒரு 2 நாள் முன்ன வீடியோவில் வந்திருக்கு. இந்த பிண்டம் இந்த சாகாக்கால் போகா புனல் வேகாத்தலை, சாகாக்கால்னா உயிர், போகா புனல்னா விந்து, வேகாத்தலைன்னா ஆன்மா. இது முப்பொருளாக இருந்து தான் மனிதனை இயக்குது உலகத்தில். ஆனால் மரண தருவாயில் இந்த 3ம் ஒன்றா போய் இணையுது. ஒன்றா இணைஞ்சு தான் ஆன்மாவாக வெளியே போகுது. அப்போ மறுபிட ஜனனம் எடுக்கும்போது என்ன பண்ணுது, இது 3ம் ஒன்றா பூந்து தனித்தனி இடத்த பிடிக்குது. அப்போது ஒன்று இந்த விந்துன்ற சக்தி இடுப்பை பிடிக்குது, ஆன்மான்றது இதை பிடிக்குது, உச்சியை பிடிக்குது, உயிரின்ற மகாவிஷ்ணு வயிற்றை பிடிக்கிறார். இந்த முப்பொருளாக இருந்து தான் இயக்கம் நடத்துது. இங்கே உலகத்தில் நீர் நெருப்பு காற்று இது 3 தானே இயக்கம். ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, 2 இயக்கம் கிடையாது. ஆனால் இந்த முப்பொருள் தான் இயக்கம். அதே மாதிரி மனித உடலுக்குள்ள ஆகாயம் தலை, பூமி உடல். ஆனால் இந்த உடலுக்குள்ளவும் முப்பொருள் தான் இயக்குது. நீர் நெருப்பு காற்று தான் இயக்குது. அப்போ காற்றாக இருக்கிறது உயிர். அந்த உயிர் தான் சாகா காலுன்றோம். அது அழிஞ்சிடுது. காற்று அழியுமா? அழியாது. அப்போ காற்று அழியறதில்லை. விந்து போகுமான்னா போகாது, உன் உடலுக்குள்ளே அது போயிடும். அதே மாதிரி நாதத்தை ஏதாவது தண்ணி நினைக்குமா இல்லை கத்தி வெட்டுமானா எதுவும் வெட்டாது ஆன்மாவை. அதனால் இந்த முப்பொருளும் சேர்ந்து தான் போகுது. அதுதான் சாகாக்கால் போகா புனல் வேகாத்தலைன்னு. அப்போது அப்படிப்பட்ட உடல் வேறு பிறப்பு எடுத்துடுது. வேறு பிறப்பு எடுத்து அது பிறந்து அது வளரும்போது நீ உன் தாத்தா செத்து போயிட்டார். உன் தாத்தா பிறந்து வளர்ந்து எப்போவோ 4 குழந்தைங்களை பெற்று அங்கே வாழ்ந்துன்னுக்கிறார். அவர் ஒரு அப்பாவா. நீ கொடுக்குற பிண்டத்தை யார் வாங்கிறது சொல்லு? இந்த பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் பிராமணர் அவங்களுடைய தொழிலுக்காக வச்சுக்கணும். ஆனால் வீட்டில் தவசம் கொண்டாடுறது, இந்த காரியம் செய்யறது, இதெல்லாம் தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு நான் தெரிவேன், எங்கள் அம்மா தெரிவாங்களா, எங்கள் அப்பா தெரிவாங்களா? தெரியாது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது இவங்க தான் ஆயா, இவங்க தான் தாத்தா அப்படின்னு தெரியும். இதை காட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுங்கள் தேவை. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்குறது, தண்டம் கொடுக்குறது, இதெல்லாம் யார் வாங்கிறது? எதோ அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு, எங்கப்பா இந்த ஊரில் இருக்கிறேன் நானுன்னு. அது என்ன பிண்டம் கொடுத்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே அவருக்கு பசி எடுக்கும். இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா தான் நமக்கு தெரியும். இது அவங்களுடைய தொழில். அந்த தொழிலுக்காக இதெல்லாம் வகுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் பிண்டம் கொடு, விருப்பம் இல்லைன்னா விட்டுடு, தேத்தி விட்டுடு. ஒரு ஐயரம்மா போன முன் மாதம் வந்தாங்க. அவங்க உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரன் உபதேசம் வாங்கிக்கிறார், அவரும் பிராமின்னு. அவர் கேட்டார், இது மாதிரி கடன் ஓடம் வாங்கி இதெல்லாம் செய்யணுமா சாமின்னு. செய்யாத, உன்னை யார் செய்ய சொன்னாங்க? தேவையில்லாத கடன் வாங்கி செய்துட்டு பின்னாடி கஷ்டப்படாத. இந்த பிண்டம் கொடுத்து ஒன்று உங்கள் அப்பா சாப்பிட போகிறதில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்களோ இல்லை இறந்துட்டாங்களோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தகப்பனை நினைக்காத மனித பிறவியே இல்லைன்னு வேணும். ஏன்னா இந்த தாய் தகப்பன் தான் இந்த உலகத்துக்கே ஒன்று அடையாளம் காட்டணும். கடவுள் அடையாளம் காட்டல ஒன்று. கடவுள் கூட அப்புறம்தான். அதனால தான் சொன்னான், மாதா பிதா குரு தெய்வம்னா. நீ உன்னுடைய தாய் தகப்பன் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ யாருன்னே தெரிய போகிறதில்லை. அப்போ இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது உன்னுடைய தாய் தகப்பன் தானே. அதனால தானே நான் சொன்னேன், காலையில் கூட சொன்னேன், தாய் தகப்பனை வணங்குங்க, கண்டவ காலில் போய் விழாதீங்க அப்படின்னு சொல்லி. எப்போ ஒருத்தன் தாய் தகப்பனை வணங்குறானோ அந்த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கண்டிப்பாக காத்து நிற்கும். எப்போ தாய் தகப்பனை உதாசனம் படுத்துறானோ அந்த தாய் தகப்பனுடைய வயிற்றுல அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். இதெல்லாம் வராது, கல்யாணம் பண்ணிக்காது. அப்புறம் நீ ஆம்பளை எப்போ வந்து மீச தாடியெல்லாம் வச்சு காமம் வராதுன்னா என்ன பண்ணுவாத்த? சொல்லுப்பா, பதில் சொல்ல மாட்டியா? செத்து போனோன்றான். அது வரலக்கூடாதுன்னா செத்து போனோம். அதான் வழி. அதுக்கு அது உயிராக இருக்கிற வரைக்கும் அது இருந்து சாப்பிட்ற இல்லை, ரத்தம் ஊறுது இல்லை, அதுலேருந்து தான் வருது விந்து. சாப்பிடாத நிறுத்தினா காமம் வராது. சாப்பிடாது நிறுத்திப்பார். ஒரு 20 நாள் சாப்பிடாது எதையுமே, தானாக காமம் அடங்கிடும்.
சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் காமம் அந்த தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சோறு போட்ட துணிவியா பிடிக்கலையா, அப்புறம் காமம் வரக்கூடாதுன்ற எப்படி வராது இருக்கும். டெய்லி ஒரு சாப்பாடு வச்ச சாப்பாடு போட்டு உப்பு குழம்பு இல்லாத சாப்பிட்டுருவோம். ஒரு 20 நாள் தானாக அடங்கும். காரம் புளிப்பு உப்பு இருந்தால் காமம் வரதான் செய்யும். சொல்லுங்கப்பா. சித்தர்கிட்டலாம் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? சித்தர் 10 வயசில் போயிட்டா, நீ எத்தனை வயசில் வந்துக்கிற? இன்னொருத்தரை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அவங்க நிலை வேறு, உன் நிலை வேறு. அவங்க ஒரு பிறப்பில் சித்தன் ஆகலை, பல பிறப்பு எடுத்து சித்தன் ஆனான். நீ ஒரு பிறப்பில் இன்னும் 1வது கூட தெரிஞ்சிக்கல, சித்தர்களை பற்றி பேசுகிற. சித்தர்னா அவ்வளோ விளையாட்டு விஷயமா? ஏம்மா இந்த உப்பு இல்லை, அவங்க சொன்ன உப்பு வேறு உப்பு. நீ சாப்பிட்டுக்கிற உப்பை சொல்லலை, அவங்க வேறு உப்பு. அது உனக்கு என்னத்துக்கு அந்த உப்பை பற்றி? என்ன சொல்கிறாரு திருக்குறளா? என்ன சொல்கிறாரு? இல்லை என்னப்பா சொல்கிறாரு? சொல்லு. என்னப்பா புக்கு எடுத்துன்னு வந்துட்ட, பாட்டு எடுத்துன்னு வந்துட்ட, அதுக்கு பொருள் தெரியலன்ற. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதில் விளக்கம் என்ன சொல்கிறாரு? இயற்கையோடு இணைந்து. ஆசை இல்லாத இயற்கையோட வாழ முடியுமா உன்னால? பின்ன அவர் சொல்லிட்டு போட்டார், அவர் நிலையிலேருந்து ஊர் நிலைக்கு ஒத்துப்பார். அவர் சொக்காயில் இருந்தார், நீ அவுத்து போட்டு வாயம் பார்க்கலாம் ஊர்லேருந்து. ஒருத்தரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்கிறார், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு. முடியுமா உன்னால்? இங்கே சொன்னார் உலகத்தை ஒத்து போவாத, நீ தனித்து வாழுன்றாரு, இயற்கையோடு வாழுன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? ஊரோட ஒத்துப்போ, இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கன்றாரு. அப்போ எதை எடுத்துக்கிற சொல்லு? எதை பார்த்து போகிற? அதனால் அவர் சொன்னது அத்தனையும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாது. அவங்க நிலை வேறு, உயரமான நிலை. நம்ம நிலை எல்லாத்தையும் பண்ணி போட்டு ஒரு கால் சட்டி எடுத்துன்னு சுற்றின்னு வரோம் நம்ம. அதனால் நமக்கு முடியாது, எல்லாரோடையும் ஒத்து தான் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்குறீங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி, எனக்கு ஓடுவான், நான் பொண்டாட்டி வானா புள்ள குட்டினா இந்த பக்கமே திரும்பாதீங்கன்டுவேன். எல்லாமே செய்யணும், எதுலேயும் நீ ஒட்டாமல் செய்யணும். அதான் வாழ்க்கை, அதான் கடவுள் வழிபாடு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடன் வாங்கி துண்ணு போட்டு வீட்டுக்கு பயந்துன்னு குடும்பத்தை நடத்த முடியாது ஓடி போகிறவன் தான் கடவுளை தேடி ஓடி போக மாட்டான். அவன் எங்கே போய் இமயமலையில் விட அவன் எண்ணெல்லாம் வீட்டில் தான் இருக்கும், உடல் தான் அங்கே இருக்கும். அதனால் சாதனைன்றது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம். அதனால் ஒவ்வொரு நிலையும் நம்ம நிலை என்ன, நம்மளுடைய குடும்பம் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெரிய மகான் சொல்லிக்கிறாரு, அப்படி போகிறங்கன்னா நீ வீட்டில் விட்டுடணும். அது முடியாத காரியம் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எனக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. டீ கடைக்கார் சொன்னார் போலுக்குது அவர்கிட்ட, இது மாதிரி பாண்டு குருநாதர் அவருன்ட்டு. அவர் உட்காந்து நேராக உட்காந்து நேராக என்கிட்ட வந்தான், சாமி நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா. எதுக்கு இமயமலைக்கு போகிறேன்? இமயமலைக்கு போனேன் என்ன சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்துலேயும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும், தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது, நான் தான் பெரிய ஆள்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ 2 கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறான்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதுலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. எந்தே தீரும். இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில் ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு பிறகு நீ கடவுளில் சரினா, நல்லதே செய்யும்போது 2 பிறப்பில் கடவுள்கிட்ட போய், இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம்,
நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிற பாரு, அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க. அதுவே பெரிய புண்ணியம். நம்ம பிறவை வந்து நம்ம வந்து இந்த பிறவை வருவது எத்தனாவது பிறவி தெரியாது. நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியம் போட்டு தான் கொடுத்தாங்க கடவுளுக்கு. சரி சரி. ஒரேடியாக துன்பம் கொடுத்தாலும் மனுஷன் வாழ முடியாது, ஒரே இன்பத்தையும் வாழ முடியாது, துன்பம் போட சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பிறவையில் வந்து இப்போ நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு.